Hi friends, welcome to Sala Easy Max. டிஆர்பி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம சாலை ஈசி மேக்ஸ் அகாடமி சார்பாக மொபைல் ஆப் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்குறோம். அதில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சாலை ஈசி மேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட மொபைல் ஆப் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட மொபைலில் நம்ம மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா டிஆர்பி ரிலேட்டடா யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, பாலி டிஆர்பி, இன்ஜினியரிங் டிஆர்பி, சிஎஸ்ஐஆர், நெட்டு செட்டு, கேட் எக்ஸாமினேஷனுக்கான எல்லா எக்ஸாமினேஷனோட சிலபஸ் காப்பி நம்ம கொடுத்துருப்போம். அந்த சிலபஸ் காப்பி நீங்க போயிட்டு நம்மளோட மொபைல் ஆப்ல நீங்க ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெக்ஸ்ட் புக்ஸும் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் எல்லாத்துக்குமான டெக்ஸ்ட் புக்கு பிடிஎஃப் காப்பி நம்ம கொடுத்துருப்போம். இதையும் நீங்க ஃப்ரீயாவே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீடியோ கிளாஸஸும் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ வீடியோ கிளாஸஸும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ரீயாவே நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல் ஆப்லயே ஆன்லைன் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணிட்டு உங்களோட ரிசல்ட் எல்லாத்தையுமே உடனே நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த ரிசல்ட் அனாலிசிஸ், டெஸ்ட்டுக்கான ரிப்போர்ட்டு, எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, எந்தெந்த கொஸ்டின்ஸ் நீங்க கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த கொஸ்டின் ராங்காக அட்டன் பண்ணியிருக்கீங்க, இந்த எல்லா டீடைல்ஸுமே நீங்க வந்து அந்த டெஸ்ட் முடிச்ச உடனே நீங்க அந்த ரிப்போர்ட் எல்லாமே நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ நம்ம மொபைல் ஆப்ல இது எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒரே இடத்துல நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல் ஆப் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம். அப்படி இல்லாட்டினா உங்களோட பிளே ஸ்டோர்ல போயிட்டு நம்மளோட சாலை ஈசி மேக்ஸ் டைப் பண்ணீங்கன்னா அதுல போய் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட டெய்லி அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப் இதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சென்ட் பண்ணியிருப்போம். இந்த லிங்க்ல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டெய்லி என்னென்னலாம் அப்டேட் பண்றோமோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு குரூப்ல மெசேஜ் பண்ணுவாங்க. நீங்க அதுல போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்மளோட வெப்சைட், அதாவது www.salaiEasyMax.com. ஸோ இந்த வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணீங்கனாலும் இதுலயும் நம்ம எல்லாமே கோர்சஸ் வந்து வீடியோ கிளாஸஸ்ல இருந்து டெஸ்ட்ல இருந்து எல்லாமே ஃப்ரீயாவே நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்சஸ்ல போனீங்கன்னா யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, பாலி டிஆர்பி, இன்ஜினியரிங் டிஆர்பி, கேட் எக்ஸாம் இது எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கிளாஸஸ் இருக்கும். அகாடமிக்ல போனீங்க அப்படின்னா சாம்பிள் மெட்டீரியல் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் புக்கான பிடிஎஃப் காப்பி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிலபஸ் காப்பி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோஸ்ல போனீங்கன்னா யூஜி டிஆர்பிக்கான வீடியோ கிளாஸஸ், பிஜி டிஆர்பிக்கான வீடியோ கிளாஸஸ் இது எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். ப்ரீ டெஸ்ட்ல போனீங்க அப்படின்னா எல்லா யூனிட்டுக்குமான ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம கொடுத்துருப்போம். நம்ம அந்த மாடல் டெஸ்ட்டை நீங்க போய் என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ரீயாவே நீங்க வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல யூஜி டிஆர்பி பிடி அசிஸ்டன்ட், அதாவது ஆசிரியர் நியமன தேர்வுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல்ல யூனிட் 5 அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் இந்த யூனிட்டுக்கான டெஸ்ட் ஷெட்யூல் தான் நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நம்ம 30 டேஸ் எடுத்து நம்ம ஷெட்யூல் நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதில் இது வரைக்கும் நம்ம யூனிட் 4 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து 4th யூனிட் வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே 30 டேஸ் எடுத்து அந்த 30 டேஸ்ல ஒவ்வொரு சாப்டரா நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி அதுல ஒவ்வொரு யூனிட்டுக்குமே டாபிக் வைஸ் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்லிப் டெஸ்ட், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் டெஸ்ட் எல்லாமே நம்ம கண்டக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். ஸோ நம்ம அடுத்த டெஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 5 அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த யூனிட் 5 அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சரில் எத்தனை சாப்டர் நமக்கு செப்பரேட்டாக நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம், ஒவ்வொரு சாப்டர்லையும் என்னென்ன டாபிக் வைஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம், இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் எத்தனை கண்டக்ட் பண்ண போகிறோம், டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம எத்தனை கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோ கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம யூஜி டிஆர்பிக்கான டெஸ்ட் பேட்ச் சீரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்சுக்கான அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ₹2500. ஸோ நீங்கள் இது எப்போ வேணால் நீங்கள் வந்து பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்மளோட மொபைல் ஆப்பில் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமில் தான் பர்டிகுலராக அட்டன் பண்ணணும் அப்படின்ற கண்டிஷன்ஸ்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் எப்போ ஃப்ரீ டைம் இருக்குதோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ எந்த யூனிட்டை வேணால் நீங்கள் அதுக்கான டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். அந்த டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் பிரகாரம் ஒவ்வொரு யூனிட்லையும் அந்தந்த டாபிக் எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்துருக்குறோமோ அந்த நம்பர் ஆஃப் டேஸை நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் படித்து டெஸ்ட் அட்டன் பண்ணிகிட்டே வரலாம். அந்த டெஸ்ட்டுக்கான
ஆன்சர் கீஸ், அதுக்கப்புறமா அந்த டெஸ்ட்டுக்கான மார்க்கு, ரிசல்ட் அனாலிசிஸ் எல்லாமே நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ நீங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கான ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இங்க இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா, உங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில எப்படி ஜாயின் பண்றது, எப்படி டெஸ்ட் அட்டெண்ட் பண்றதுன்னு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ நீங்க இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிருவாங்க. ஸோ நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ யூனிட் 1 அப்படின்னா, அந்த யூனிட்ல எத்தனை சாப்டர் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த சாப்டர்ல ஒவ்வொரு சாப்டர்லயும் என்னென்னலாம் சப் டாபிக்ஸ் இருக்குது, அந்த மாதிரி அந்த சப் டாபிக்கை பேஸ் பண்ணி டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா சாப்டர் வைஸ் டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த சாப்டர் அந்த டாபிக்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எல்லா டாபிக்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த சாப்டர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டெஸ்ட் இருக்கும். அப்புறம் இந்த சாப்டர்ஸ் யூனிட் 1ல ஒரு 4 சாப்டர் இருக்குதுன்னா, அந்த 4 சாப்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த யூனிட்டை ஃபுல்லா சேர்த்து ஒரு டெஸ்ட் இருக்கும். கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட், அதுக்கப்புறமா ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் மாடல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி தான் நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். இப்போ இந்த டெஸ்ட்டில் நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்ச உடனே அதுக்கான ரிசல்ட் அனாலிசிஸ் பார்த்துக்கலாம், உங்களோட மார்க் பார்த்துக்கலாம், நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கிற கொஷின்ஸ் எது கரெக்ட் எது ராங் அப்படின்றது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓவரால் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க, அதில் நீங்கள் எத்தனாவது ரேங்க் இருக்கிறீங்கன்ற முதற்கொண்டு நீங்கள் எல்லாமே நம்மளோட மொபைல் ஆப்பில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுக்கான டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 12 மந்த்ஸ். நீங்கள் டேட் ஆஃப் ஜாயினிங்லேருந்து 12 மந்த்ஸ். நீங்கள் எப்போ இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்களோ அதுலேருந்து 12 மந்த்ஸ் 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் ஆக்டிவேஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த டெஸ்ட்டை ஃபுல்லாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணி யூனிட் 4 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இப்போ நீங்கள் இப்போ லேட்டாக ஜாயின் பண்ணாலுமே இந்த யூனிட் 4 எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இந்த யூனிட் 4க்கான டெஸ்ட் ஷெட்யூலுமே நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் நம்மளோட மொபைல் ஆப்பில். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்தே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி படிச்சிக்கலாம். உங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் வரைக்கும் வெலிடிட்டி இருக்கும். நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு ஜாயின் பண்ணுற டேட்லேருந்து 1 இயர் வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு டிராபேக் ஆகாது. டெஸ்ட் ஷெட்யூலுமே நம்ம டேட் மென்ஷன் பண்ணாமல் தான் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுலேருந்து 30 டேஸ் கால்குலேட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு யூனிட்டாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் யூஜிடிஆர்பிக்கு ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணி போயிட்டு இருக்குது. ஸோ இந்த யூஜிடிஆர்பிக்கான ஆன்லைன் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம லைவ் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ ஆன்லைன் கிளாஸில் பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸ் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அதோட ரெக்கார்டட் கிளாஸஸுமே இருக்கும். ஸோ இந்த லைவ் கிளாஸஸ் ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாத்தையுமே நம்மளோட மொபைல் ஆப்பில் நம்ம வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு தனியாக ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளோட மொபைல் ஆப்பில் ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த வீடியோஸை நீங்கள் எத்தனை தடவை வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இத்தனை டைம் தான் இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஸோ அந்த வீடியோ கிளாஸஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எத்தனை டைம் வேணால் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்மளோட மொபைல் ஆப்பில் டெஸ்ட்டுமே நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த லைவ் கிளாஸுமே இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறதுங்க அப்படின்னா இப்போ இது வரைக்கும் முடிஞ்சிருக்கிற யூனிட்டோட ரெக்கார்டட் கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும், அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று நம்மளோட மொபைல் ஆப்பை ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஆப்லையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மொபைல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் டேப்பில் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் சிஸ்டம் அப்படி இல்லாட்டினா லேப்டாப். ஸோ இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட ஆப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொபைலில் பார்க்குறப்போ ரொம்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சைஸ் சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டேப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை சிஸ்டம் நம்ம மானிட்டர் பெருசாக வேணும், நல்ல ஸ்க்ரீனில் நம்ம வீடியோஸை ஃபுல்லாக பெருசாக பார்க்கணும் அப்படின்னாலும் உங்கள்கிட்ட லேப்டாப் இருந்தாலும் சரி இல்லை சிஸ்டம் இருந்தாலுமே சரி அதுலேயுமே உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ஆப்பை. ஸோ நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆப்பில் வந்து ஆன்லைன் கிளாஸு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இது ரெண்டுமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கான ஃபுல் டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, ரெக்கார்டட் கிளாஸ் மட்டும் நம்ம வந்து அட்டன் பண்ணிக்கணும் அப்படின்னா கூட இந்த ரெக்கார்டட் கிளாஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைவ் கிளாஸஸில் யூனிட் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம், யூனிட் 2 போயிட்டு இருக்குது. ஸோ அந்த முடிஞ்சிருக்கிற லைவ் கிளாஸஸ் எல்லாத்தையுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ணுவோம், மொபைல் ஆப்பில் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் அதை வந்து 1 by 1 நீங்கள் வந்து பார்த்துட்டே வந்துடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸில் யூனிட் 5 அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சரோட டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த யூனிட் 5 அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து ஒரு 4 சாப்டராக நம்ம வந்து பிரிச்சுக்க போகிறோம். சாப்டர் 1 குரூப்பு, சாப்டர் 2 ரிங்கு, சாப்டர் 3 வெக்டர் ஸ்பேஸு,
சாப்டர் 4 மேட்ரிசஸ். டோட்டலா பார்த்தீங்கன்னா ஒரு 4 சாப்டரா இந்த அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சரை பிரிச்சுக்கிறோம். இப்போ சாப்டர் 1 குரூப்ல பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலா வந்து 115 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து டெஸ்ட் அட்டன் பண்ண போறோம். இந்த குரூப்பை ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு நம்ம டெஸ்ட் ஷெட்யூல்ல பார்த்தீங்கன்னா 9 டேஸ் நம்ம வந்து எடுத்துக்க போறோம். அடுத்து சாப்டர் 2 ரிங்ல பார்த்தீங்க அப்படின்னா 105 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து டெஸ்ட் அட்டன் பண்ண போறோம். இந்த சாப்டர் 2ல பார்த்தீங்கன்னா ரிங்ல என்னென்னலாம் சப் டாபிக்ஸ் இருக்குது அந்த சப் டாபிக்கை பேஸ் பண்ணி டெஸ்ட் இருக்கும். இதை டோட்டலா நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 7 டேஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஷெட்யூல் கொடுத்துருப்போம். அடுத்து சாப்டர் 3 வெக்டர் ஸ்பேஸ்ல பார்த்தீங்கன்னா 110 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு சாப்டர் 3யை 6 டேஸ் நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஷெட்யூல்ல. அடுத்து சாப்டர் 4 மேட்ரிசஸ்ல ஒரு 110 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு 8 டேஸ். இப்போ டோட்டலா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 30 டேஸ் வந்துடும். ஸோ இந்த 30 டேஸ்ல இந்த 4 சாப்டரையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இது ஓவராலா நம்ம யூனிட் 5 அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சருக்கான டெஸ்ட்டுக்கான பிளான். இப்போ இதுல ஒவ்வொரு சாப்டர்ல இப்போ சாப்டர் 1 குரூப்ல என்னென்னலாம் சப் டாபிக்ஸ் இருக்குது, அந்த ஒவ்வொரு சப் டாபிக்ஸுக்கும் எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் நம்ம அலாட் பண்ணியிருக்கிறோம், அதுல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளவு அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். இதே மாதிரி சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4 ஒவ்வொன்றுக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு எத்தனை டேஸ்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எத்தனை டெஸ்ட் நம்ம அட்டன் பண்ணி முடிக்கணுன்ற ஒரு ஃபுல் அவுட்லைன் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 1. ஸோ சாப்டர் 1 வந்து குரூப். இப்போ இந்த குரூப்ல டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த 4 டெஸ்ட்ல இங்கே நம்ம தனியாக பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ இது எல்லாமே நம்ம சாப்டர் 1ல பார்க்க போகிற டாபிக்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் 1ல குரூப்பு அபிலியன் குரூப் இதுல வந்து ஒரு 15 கொஸ்டின் இருக்கும். குரூப்லையும் அபிலியன் குரூப்லையும் ஒரு 15 கொஸ்டின் இருக்கும். இந்த சப் குரூப்ல ஒரு 15 கொஸ்டின் இருக்கும். அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் வந்துருமா? அப்போ டெஸ்ட் 1ல டோட்டலா 30 கொஸ்டின்ஸ் வந்துடும். இந்த 30 கொஸ்டின்ஸை நீங்க ஃபுல்லா அட்டன் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 1 ஹவர் டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டெஸ்ட் நம்ம மொபைல் ஆப்லயே 1 ஹவர் டைம் இருக்கும். அந்த 1 ஹவர்ல நம்ம இந்த 30 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டுக்கான மார்க், ரிசல்ட் அனாலிசிஸ், ஓவரால் ரேங்க் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஸோ அப்போ இந்த குரூப் அபிலியன் குரூப் சப் குரூப் இந்த டாபிக்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு நம்ம டெஸ்ட் ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா 2 டேஸ் நம்ம வந்து கொடுத்துருப்போம். இந்த 2 டேஸில் இந்த குரூப்பு அபிலியன் குரூப் இந்த டாப்பிக்கை முடிச்சுட்டு இந்த 15 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். சப் குரூப் இதை முடிச்சுட்டு ஒரு 15 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ். ஸோ நீங்கள் இந்த ஃபுல் டாபிக்ஸ் அதாவது குரூப்பு அபிலியன் குரூப்பு சப் குரூப் இந்த டாபிக்ஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு டெஸ்ட் 1 அட்டன் பண்ணுங்க. ஓவராலாக 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது ஃபுல்லா முடிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும். இந்த டெஸ்ட் 1க்கு இந்த டாபிக்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தான் டெஸ்ட்டுக்கான ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும். 15 கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த 15 கொஸ்டின் மட்டும் தான் ரிப்போர்ட் வரும். அடுத்த 15 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து இன்கம்ப்ளீட்னு காமிச்சிரும். அதனால ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு டெஸ்ட்டை வந்து சப்மிட் கொடுங்க. அடுத்த டெஸ்ட் 2க்கான டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா சைக்ளிக் குரூப். இந்த சைக்ளிக் குரூப்ல ஒரு 15 கொஸ்டின் இருக்கும். நார்மல் குரூப் அண்ட் கோஷன் குரூப் இதுல ஒரு 15 கொஸ்டின் இருக்கும். அப்போ டோட்டலா டெஸ்ட் நம்பர் 2க்கு வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 2 டேஸ் நம்ம ஷெட்யூல்ல 2 டேஸ் நம்ம வந்து எடுத்துட்டு போனோம். இந்த 2 டேஸ்க்குள்ள சைக்ளிக் குரூப், நார்மல் குரூப், கோஷன் குரூப் இதெல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு டெஸ்ட் 2வை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். அடுத்து டெஸ்ட் 3ல பார்த்தீங்கன்னா ஹோமோமார்பிசம், ஐசோமார்பிசம், ஆட்டோமார்பிசம் இதுல வந்து ஒரு 15 கொஸ்டின் இருக்கும். பெர்முடேஷன் குரூப்ல வந்து ஒரு 15 கொஸ்டின் இருக்கும். டோட்டலா வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 30 கொஸ்டின்ஸ் நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிக்கிறதுக்கு இந்த டாபிக்கையும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 2 டேஸ் நம்ம வந்து டைம் கொடுத்துருப்போம். ஸோ இந்த 2 டேஸ்ல இந்த ஹோமோமார்பிசம், ஐசோமார்பிசம், ஆட்டோமார்பிசம், பெர்முடேஷன் குரூப் இந்த டாபிக் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு டெஸ்ட் 3 நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ ஃபைனலா டெஸ்ட் 4 பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாப்டர் 1 ஃபுல்லா சேர்த்து ஃபுல் டெஸ்ட். இந்த சாப்டர்ல என்னென்னலாம் சப் டாபிக்ஸ் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? டெஸ்ட் 1ல இருந்து டெஸ்ட் 3 வரைக்கும் இந்த சப் டாபிக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். இந்த சாப்டர் 1ல உள்ள ஃபுல் டெஸ்ட்டுக்கு டோட்டலா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். டெஸ்ட் 4ல 100 கொஸ்டின் இருக்கும். இந்த சாப்டர் 1 குரூப்ல உள்ள எல்லா சாப்டரையும் சேர்த்து எல்லா டாபிக்கையும் சேர்த்து நம்ம 100 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்போம். இதை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு 3 டேஸ் நம்ம வந்து டைம் கொடுத்துருப்போம். இப்போ டோட்டலா பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாப்டர் 1 நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கு 9 டேஸ் நம்ம வந்து கொடுத்துருப்போம். நம்மளோட ஷெட்யூல்ல 9 டேஸ் நம்ம கொடுத்துருப்போம். இந்த 9 டேஸ்ல டோட்டலா இந்த சாப்டர் 1 குரூப்ல 190 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து டெஸ்ட் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டோட்டலா டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 டெஸ்ட் நம்ம வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த 4 டெஸ்ட்ல 190 கொஸ்டின்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம். 9 டேஸ்ல இந்த சாப்டர் 1 குரூப்பை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம். நெக்ஸ்ட்
சாப்டர் 2 பார்த்தீங்க அப்படின்னா ரிங்கு. ஸோ இந்த சாப்டர் 2 ரிங்கில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்பர் 1க்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் ஆஃப் ரிங்ஸ் இந்த டாப்பிக்கில் ஒரு 15 கொஷின் இருக்கும். ஐடியல்ஸ் இதில் ஒரு 15 கொஷின் இருக்கும். டோட்டலாக வந்து ஒரு 30 கொஷின்ஸ். இந்த 30 கொஷின்ஸையும் இந்த டெஸ்ட் நம்பர் 1க்கான டாபிக்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு நம்ம ஷெட்யூலில் ஒரு 2 டேஸ் நம்ம வந்து டைம் கொடுத்துருப்போம். அடுத்து டெஸ்ட் 2க்கு பார்த்தீங்கன்னா ஹோமோமார்பிசம் அண்ட் ஈக்ளுடியன் ரிங்ஸ் இதில் வந்து ஒரு 15 கொஷின் இருக்கும். பாலினாமியல் ரிங்கில் ஒரு 15 கொஷின் இருக்கும். டோட்டலாக 30 கொஷின்ஸ் வரும். இந்த 30 கொஷின்ஸையும் இந்த டாப்பிக்கையும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 2 டேஸ் நம்ம டைம் கொடுத்துருப்போம். இந்த 2 டேஸில் இந்த டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு டெஸ்ட்டையும் நம்ம வந்து அட்டன் பண்ணி முடிச்சிடணும். டெஸ்ட் 3 பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 2ஓட ஃபுல் டெஸ்ட். ஸோ இந்த சாப்டர் 2ல உள்ள டாபிக்ஸ் அதாவது சப் டாபிக்ஸ் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ரிங்ல உள்ள எல்லா டாபிக்லையும் சேர்த்து நம்ம வந்து ஃபுல் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஷின்ஸ் இருக்கும். இந்த சாப்டர் 2ல உள்ள ஃபுல் டெஸ்ட்டுக்கு டோட்டலாக 50 கொஷின்ஸ் இருக்கும். இந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம தரவாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 3 டேஸ் நம்ம டைம் கொடுப்போம். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 2 டேஸ் நம்ம டைம் கொடுத்துருப்போம். அப்புறம் இந்த சாப்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 3 டேஸ் நம்ம டைம் கொடுத்துருப்போம். இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 7 டேஸ் வரும். ஸோ இந்த 7 டேஸில் இந்த சாப்டர் 2 ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம். நமக்கு டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 110 கொஷின்ஸ் இருக்கும். டோட்டலாக வந்து டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சிருவோம். நெக்ஸ்ட் சாப்டர் 3 வெக்டர் ஸ்பேஸ். சாப்டர் 3ல வெக்டர் ஸ்பேஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெக்டர் ஸ்பேஸில் டெஸ்ட் 1க்கான போர்ஷன் பார்த்தீங்கன்னா வெக்டர் ஸ்பேஸு, சப்ஸ்பேஸு, கோஷன் ஸ்பேஸ் இந்த டாப்பிக்கில் வந்து ஒரு 15 கொஷின் இருக்கும். லீனியர் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் டிபெண்டன்ஸு, அடுத்து டியூவல் ஸ்பேஸ் இதில் ஒரு 15 கொஷின் இருக்கும். டோட்டலாக ஒரு 30 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இதில் இந்த டாபிக்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா 3 டேஸ் நம்ம வந்து டைம் கொடுத்துருப்போம். அடுத்து டெஸ்ட் 2க்கான போர்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் இதில் ஒரு 15 கொஷின் இருக்கும். அடுத்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ஒரு 15 கொஷின் இருக்கும். இப்போ டோட்டலாக வந்து ஒரு 30 கொஷின்ஸ் வந்துடும். இந்த டெஸ்ட் 2க்கான போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 3 டேஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த சாப்டர் 3ல உள்ள ஃபுல் டெஸ்ட்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சாப்டர் 4ஓட நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். சாப்டர் 4ல உள்ள ஃபுல் டெஸ்ட்டோட நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்போம். சாப்டர் 3ல உள்ள இந்த வெக்டர் ஸ்பேஸில் உள்ள கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 50 கொஷின்ஸும் சாப்டர் 4ல உள்ள ஃபுல் டெஸ்ட்டில் உள்ள ஒரு 50 கொஷின்ஸும் சேர்த்து 100 கொஷினை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாப்டர் 3 சாப்டர் 4 ரெண்டையும் சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட்டை நம்ம கண்டக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே நம்ம சாப்டர் 3ல இந்த டாபிக் வைஸ் டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இந்த சாப்டர் 3 வெக்டர் ஸ்பேஸ் கம்ப்ளீட் ஆயிரும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 4 மேட்ரிக்ஸ். இப்போ இந்த சாப்டர் 4 மேட்ரிக்ஸில் டெஸ்ட் 1க்கான போர்ஷன் மேட்ரிக்ஸ் ஆஃப் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் இதில் வந்து ஒரு 50 கொஷின்ஸ் இருக்கும். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐகன் வேல்யூஸில் ஒரு 15 கொஷின் இருக்கும். டோட்டலாக வந்து ஒரு 30 கொஷின்ஸ். இந்த 30 கொஷின்ஸையும் டெஸ்ட் 1க்கான இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம ஷெட்யூலில் ஒரு 2 டேஸ் நம்ம டைம் கொடுத்துருப்போம். அடுத்து டெஸ்ட் 2க்கான போர்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸு, டிரான்ஸ்போஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸு, டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இந்த டாப்பிக்கில் ஒரு 15 கொஷின் இருக்கும். அடுத்து டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா ஹெர்மிஷியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அடுத்து நார்மல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது எல்லாமே வந்துடும். டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸில் ஹெர்மிஷியன், யூனிட்டரி, நார்மல் இதெல்லாம் வந்துடும். அடுத்து கனானிக்கல் ஃபார்மு, ட்ரையாங்குலர் ஃபார்ம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 15 கொஷின் இருக்கும். இப்போ டோட்டலாக 30 கொஷின்ஸ் வந்துருமா? இந்த 30 கொஷின்ஸையும் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 2 டேஸ் நம்ம வந்து டைம் கொடுத்துருப்போம். டெஸ்ட் 3 பார்த்தீங்கன்னா சாப்டர் 3யும் சாப்டர் 4ம் சேர்த்து ஃபுல் டெஸ்ட். அதாவது சாப்டர் 3 வந்து வெக்டர் ஸ்பேஸும் அடுத்து சாப்டர் 4 வந்து மேட்ரிக்ஸ் இந்த 2 சாப்டரும் சேர்த்து ஃபுல் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 கொஷின்ஸ் வந்துடும். ஸோ இந்த சாப்டர் 3 சாப்டர் 4 ரெண்டையும் சேர்த்து ஃபுல்லாக தரவாக நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 4 டேஸ் நம்ம வந்து டைம் கொடுத்துருப்போம். இந்த 4 டேஸில் இந்த 2 சாப்டரையும் தரவாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் 3 நம்ம அட்டன் பண்ணி முடிச்சிடணும். டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 டேஸ் வரும். ஸோ இந்த 8 டேஸில் இந்த சாப்டர் 4 நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு டோட்டலாக சாப்டர் 3 சாப்டர் 4ல் உள்ள ஃபுல் டெஸ்ட்டு இந்த டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 எல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 160 கொஷின்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அதே மாதிரி இதில் டெஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டெஸ்ட் நம்ம வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் ஷெட்யூலில் நம்ம ஒரு டேபிள் ஃபார்மெட்டில் இங்கே கொடுத்துருப்போம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா யூனிட் 5 அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4 ஒரு 4 சாப்டராக பிரிச்சிருப்போமா?
சாப்டர் 1ல குரூப், இந்த குரூப்புக்கு நம்ம டெஸ்ட் ஷெட்யூல்ல பார்த்தீங்கன்னா 9 டேஸ் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த 9 டேஸில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டெஸ்ட்டு நம்ம வந்து அட்டன் பண்ணி முடிக்கணும். டோட்டலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 190 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் 1க்கு நம்ம டெஸ்ட் ஷெட்யூலில் 9 டேஸில் ஒரு 4 டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணி முடிக்க போகிறோம். இந்த 4 டெஸ்ட்டுமே டாபிக் வைஸ் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். டோட்டலாக நமக்கு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 190 கொஸ்டின்ஸ் இருக்கும். சாப்டர் 2 ரிங்கில் நமக்கு ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா ஒரு 7 டேஸ் நம்ம கொடுத்துருப்போம். இந்த 7 டேஸில் ஒரு 3 டெஸ்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 110 கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து சாப்டர் 3 வெக்டர் ஸ்பேஸு, இந்த டாபிக் இந்த சாப்டரை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 6 டேஸ் நம்ம டைம் கொடுத்துருப்போம். இந்த 6 டேஸில் டோட்டலாக வந்து ஒரு 2 டெஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 110 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபைனலாக சாப்டர் 4 மேட்ரிசஸுக்கு 8 டேஸ் நம்ம டைம் கொடுத்துருப்போம். இந்த 8 டேஸில் 3 டெஸ்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். 110 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 5 அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சருக்கு 30 டேஸில் டோட்டலாக ஒரு 12 டெஸ்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவரால் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 520 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ இந்த யூனிட் 5 அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சரை 30 டேஸில் ஒரு 12 டெஸ்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். டோட்டலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 520 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூனிட் 5 அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸோட டெஸ்ட்டுக்கான ஃபுல் ஷெட்யூல் நம்ம வந்து பார்த்தோம். இந்த யூனிட் 5 அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சரை எத்தனை சாப்டரை நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கிறோம், ஒவ்வொரு சாப்டரில் என்னென்னலாம் சப் டாபிக்ஸ் இருக்குது, ஒவ்வொரு சாப்டரையும் எத்தனை நம்பர் ஆஃப் டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறோம், எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது, எத்தனை டெஸ்ட்டு நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்தோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸில் யூனிட் 6க்கான டெஸ்ட் ஷெட்யூல் என்னன்றதை பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறந்துடாம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம வீடியோ கிளாஸ் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். கண்டினியூஸா நம்ம சேனல்ல வாட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸ்ல சந்திப்போம். தேங்க்யூ.